ஹலோ, வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா நீங்க? நான் நல்லா இருக்கேன் ஐயா. நீங்க தான் இந்த பக்கமே வர்றதில்ல. புது புது பொண்ணுங்கெல்லாம் வந்திருக்கு. நீங்கெல்லாம் வந்து பொண்ணதானே பொழப்பு நடக்கும். சரிங்க ஐயா, எங்களை மறந்துடாதீங்க. அப்பப்ப வாங்க. பார்த்து அமுக்கடி. காலை கூட ஒழுங்கு அமுக்க மாட்டேங்கிற. மத்ததுக்கு தான் வேலைக்கு ஆக மாட்டேற. என்னண்ணே சைக்கிளை ஓட்டிட்டு போகாம தள்ளிட்டு போறீங்க? ஒரு இடத்துக்கு ஓட்ட போறேன்டா, அதனால இப்ப சைக்கிளை தள்ளிட்டு எனர்ஜியை சேவ் பண்றேன்டா. எங்கண்ணா போறீங்க? சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு. வண்டிக்கா? எது வண்டிக்காவா? எனக்குடா. உங்களுக்கா? கேள்வி கேட்காதடா மகனே, இடத்த காலி பண்ணு. இந்த வயசுல இதுக்கு தேவையா? வந்துடுறாங்க. நைட்டு பதுக்கி போனாலும் பாத்துறாங்க, பகல்ல தைரியமா போனாலும் அப்ப விட மாட்டாங்களே. என்னடா பணம் குறையுது? 2 பேரோட காசை ஏஜென்ட் அடுத்த முறை ஆள் சப்ளை பண்ணும்போது தரேன்னு சொல்லிட்டாங்க. அதானே பார்த்தேன். அவன் காசு கொடுக்காம தபாய்க்கு பார்த்தானே வை, அவன் குறவலையை கடிச்சு கொன்னுட மாட்டேன். கோயில் வாசலுக்கு வந்த உடனே உடம்புல புல்லரிக்குதப்பா. ஏய் சரவணா, அது என்ன பெரிய ஹோண்டா சிட்டி காரா? அத பூட்டிட்டு இருக்க? சீக்கிரம் போ, இல்லனா உன் ஆள் நிர்மலா மலேசியா போயிடுவா. போய் வேலையை முடிக்கணும்னா முடிச்சுக்கோ. மலேசியாவுக்கு என்னால போக முடியாது, கொஞ்சம் இருக்க சொல்லு, வந்து ஜோலியை முடிச்சிடுறேன். நிம்மி, இதோ நான் விம்மி வந்துடுறேன். வெயிட் ஃபார் மீ. என்ன கற்பகம், மாமனுக்கு தெரியாம மலேசியா போறாளா நிம்மி? இத நீ கண்டிச்சு வை. நிம்மி குட்டி. நிர்மலானா இவனுக்கு உயிர். ஹலோ, நான் குமார் பேசுறேன். சொல்லு குமாரு, என்ன ஒரு மாசமா இந்த பக்கம் ஆளையே காணோம்? அது ஒண்ணும் இல்ல, வேலை விஷயமா பாம்பே போயிட்டேன். புரியுது. உள்ளூர் சரக்கெல்லாம் புளிச்சு போச்சுன்னு புது சரக்கு பார்க்க பாம்பே போயிட்டியாக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ஃபோன் பண்ணதே என் ஃப்ரெண்டு சுரேஷ்னு ஒருத்தனுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. அந்த விஷயத்துல அவனுக்கு அனுபவம் இல்லை, ரொம்ப பயந்துட்டு இருந்தான். அதான் உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்கேன், கொஞ்சம் அவனை பார்த்துக்க. பிரவுன் கலர் சட்டையும் கருப்பு கலர் பேண்ட்டும் போட்டுக்காரே, அவர் தானே? ஆமா. எப்படி கண்டுபிடிச்ச? இது என்ன பெரிய கம்ப சூத்திரமா? ஆள் திருன்னு முடிச்சிட்டு வரும்போதே தெரியுதே. நீ ஒண்ணு கவலைப்படாத, அந்த எக்ஸ்பீரியன்ஸ நல்லா கத்து கொடுத்து அனுப்ப சொல்றேன், சரியா? வாங்க தம்பி, பயப்படாம உள்ள வாங்க. அட வாங்க தம்பி, உள்ள வாங்க, பயப்படாம வாங்க. ஆமா, சரிப்பா, நீங்க உள்ள போய் உட்காருங்க தம்பி. பார்ட்டி குளிச்சிருக்கு, இன்னும் 10 நிமிஷத்துல வந்துரும், சரியா? சரிங்க. உள்ள போய் உட்காருங்க. என்ன மச்சான் புதுசா? ஒரே மகன் சுரேஷ உங்க வீட்டு மருமகனாவும், உங்க மக சுமதிய எங்க வீட்டு மருமகளாவும் ஏத்துக்கிறதுக்கு இரு வீட்டாரும் சம்மதிச்சு இந்த தாம்பூல தட்டை மாத்திக்க போறோம். உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே?
பொண்ணு மாதிரி மாப்பிள்ளை குடிஞ்சதால நிமிராம இருக்காரு. நான் என் பிள்ளைங்கிறதுக்காக பெருமையா சொல்லலைங்க. அவன் இது வரைக்கும் ஒரு பொண்ணை கூட ஏறெடுத்தும் ஒண்ணுன்னு பேப்பர்ல எழுதினா கூட பார்க்க மாட்டாரா? உங்க புள்ள மட்டும் இல்ல சம்பந்தி, என் பொண்ணு யாரையும் நிமிந்து கூட பார்த்தது கிடையாது. இப்ப என் பையனை உங்க பொண்ணு குனிஞ்சுதான் பாத்துக்கிட்டு இருக்கு. அது வந்து என்ன? அது ஒன்றும் இல்லை. மணி என்ன? சரியா 4:10. ஓ அப்படியா? சரி சரி. என்ன அப்படியா சரி சரிங்கிறீங்க? நான் வாட்சே கட்டல, தெரியும்ல. ஓ அப்படியா? சரி சரி. இதுக்கும் அப்படியா? என்ன பயமா? ஆமாம். அது இல்லை, இப்போ இல்லை. இல்லை, நீ எனக்குன்னு நிச்சயம் பண்ண பொண்ணு தான். அதான். பயந்தாலும் ஒரேடியா பயப்படுறீங்க, தைரியம் வந்தாலும் ஒரேடியா வருது. நான் ஒன்று சொன்னா கேப்பீங்களா? ம், கேட்பேன். கிணத்து தண்ணிய வெள்ளமா கொண்டு போகுது. கல்யாணம் வரைக்கும் காத்திருக்கிறதுல நாம கட்டுப்பாடா இருந்தாதான் அதுக்கப்புறம் நம்ம வாழ போற பல வருஷ வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள்ல நாம கட்டுப்பாடா இருக்க முடியும். சரிதானே? நீ சொன்ன சரியா தான் இருக்கும். அதுக்காக நீங்க அநியாயத்துக்கு ஆமா போடக்கூடாது. சாரி, உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டல. என்னாச்சு? கிணத்து தண்ணிய. என்ன கிணத்து தண்ணிய? அது ஒண்ணு இல்ல. சாரி சாரி. இல்ல வாங்க. இல்ல பரவாயில்ல வாங்க. ஹலோ. ஏய் தம்பி, நில்லு தம்பி. ஏய் டேய் காளி மாறி, சீக்கிரம் வாங்க. என்னக்கா என்னாச்சு? காசு கொடுக்காம ஓடுறடா. என் மடியில போங்கடா, போய் குடிங்க. நம்ம இடத்துக்கு வந்து கற்பகம், வேற நடக்கிறதுல என்ன சத்தம்? வேற ஒருத்த காசு கொடுக்காம ஓடுறான். ஓடிட்டு போறான். ஐயோ, ஏன் சைக்கிள் எடுத்துட்டு போறாரு? குடிங்கடா, அவனை விடாதீங்க. எங்கடா போனோம்? ஆளே காணோம்.
வாங்க. என்ன வந்துட்டு திரும்பி போறீங்க? அது அது வந்து அது அது வந்து சரி சரி, உளர வேண்டாம். அப்பா அம்மா ஊர்ல இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே இப்படி பின்வாசல் வழியா வந்திருக்கீங்க. ஆமா, வாசல்ல அது நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள உங்களால பொறுத்துக்க முடியல. எல்லாத்துலயும் அவசரம். சரி, கிணத்து தண்ணிய வெள்ளம் கொண்டு போயிடாது. கல்யாணம் வரைக்கும் கட்டுப்பாடு வேணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே. போதும், புரியுது. சரி, நான் வரேன். எங்க இப்பவாவது வாசல் வழியா போலாம்ல?